டார்கெட் ஃபார் 2024 25,815 கொடுத்துருந்தோம். அது இருக்குது, அது லாங் டர்மாக இருக்குது. சரி, இப்போ நம்ம ஷார்ட் டர்மாக ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு உள்ளே வந்து பார்க்கும் பொழுது நிஃப்டியுடைய 10 கட்டங்களையும் அலசி ஆராய்ச்சி பார்த்தாச்சு. எந்த வகையிலையும் எங்களால் டவுன் சைடில் பேர் மார்க்கெட் இல்லை வந்து டவுன் சைடில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கரெக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம், ஹெல்தி கரெக்ஷனாக இருந்தால் கூட ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் எங்களால் பார்க்க முடியல. அஸ்ட்ராலஜி கேள்விப்பட்டிருப்போம், ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் கேள்விப்பட்டிருப்போம். இங்கே வந்து நாங்கள் நிஃப்டாலஜி பார்த்துருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் நிஃப்டோ ஃபிசிக்ஸ் வந்து அசஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ எல்லாத்துடைய அந்த சப்போர்ட்டிங் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி பார்த்தா எந்த வகையிலையும் எங்களால் ஒரு டீப் கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறதே பார்க்க முடியல. அஃப்கோர்ஸ் இந்த 21,500ங்கிறதே கூட எங்களால் ஒரு 20% இயர்லி லோவாக பார்க்க முடியுது. உங்களுக்கு கேட்குறக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல, பட் எங்களுக்கு அப்படி தான் இருந்துச்சு. 21,500ங்கிறதே ஒரு டீசெண்டான ஹெல்தி கரெக்ஷனாக எங்களால் பார்க்க முடியுது. ஸோ இதுக்கு கீழே போகுதுன்னா 21,250லேருந்து 200 அண்ட் 21,100 அப்படிங்கிறது ஒரு லெவல். நான் நல்லா நோட் பண்ணிக்கிறோம். இயர்லி லோங்கிறது நாங்கள் ஒரு